Hi friends, good morning. Welcome to Chef Ramesh Kitchen. இன்றைக்கி ஒரு அருமையான எனர்ஜெட்டிக் பால்ஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சத்து உள்ள ஒரு உருண்டை, எள்ளு உருண்டை கேள்விப்பட்டிருக்கீங்க, கடல உருண்டை, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, மலாட்டை பர்ஃபி, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சீட்ஸை வச்சு நான் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்ன சீட்ஸ் பாருங்கள். தேவையான பொருட்கள்: கிரேப்ஸ், ஒயிட் கிரேப்ஸ், ட்ரை இதை ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, கிரேப்ஸு, டேட்ஸு, பேரிச்சம்பழம். இது ஒரு 50 கிராம் எடுத்துங்க. டேட்ஸு ஒரு 50 கிராமு. அதுக்கப்புறம் வெல்லம், நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், இல்லை பனை வெல்லம். இது ஒரு 100 கிராமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சூரியகாந்தி விதை, சூரியகாந்தி விதை, இது ஒரு 100 கிராமு. அதுக்கப்புறம் பூசணி விதை, க்ரீன் கலர் இருப்பாங்க, நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா. இது ஒரு 100 கிராமு. ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ளேக்ஸ் சீட் சொல்லுவாங்க, இது வந்து ஃப்ளேக்ஸ் சீட் இது ஒரு 50 கிராமு. ஸோ எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து கடையில் போய்ட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கடையில் போய்ட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன் ரோஸ்ட் பண்ணுறோம்னா லைட்டாக கொஞ்சம் சீக்கிரமாக பவுடர் ஆகிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணது மிக்ஸி ஜாரில் டேட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க எல்லாத்தையும். ஓகேங்களா? எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுருந்தீங்க. ஒரு ஹாஃப் ஜார் இதை மிக்ஸ் பண்ணி போடுங்க. வெல்லம், டேட்ஸு, அப்படி ஏன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போனோம்னா அப்போ தான் அரையும் போதே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகும். இப்போ ஹாஃப் ஜார் வந்துச்சிங்களா, இப்போ மிக்சியில் போட்டு இது அரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ண பிறகு இது ஒரு சப்பாத்தி மாவு